என்னங்க சந்தோஷம். இந்த சந்தோஷத்தினுடைய அளவுகோல எப்படி எல்லாம் வெவ்வேறு விதமா இங்கிலீஷ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகேவா? என்னென்ன அட்வர்ப்ஸ் எல்லாம் இது கூட யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது அதுக்கு எப்படி எல்லாம் அர்த்தங்கள் மாறுபடுது அப்படின்றத ரிலேட் பண்ணி சில சென்டென்சஸ் இங்கிலீஷ்ல எடுத்து வச்சிருக்கேன். சூப்பர். ஒன்னொன்னா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே வரேன். எனக்கு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தமிழ்ல அர்த்தம் சொல்லுங்க. சொல்றீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், she is perfectly happy living in a small house. இதுக்கு என்ன அர்த்தம்? perfectly happy அப்படின்னா completely happy, அதாவது முற்றிலும் சந்தோஷமாக. சோ இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சின்ன வீட்ல வசிக்கிறது அவளுக்கு ஒரு முழுமையான சந்தோஷம். குட் ஒன். சரியா? அடுத்தது, she is particularly happy about the gift. இதுக்கு particularly happy அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக. சோ இங்க வந்து அவ அந்த பரிசுக்காக ரொம்ப சந்தோஷம் அடைறா. ரைட் ஒன். சரியா? அடுத்தது, the teacher was far from happy with the homework. இதுக்கு என்ன அர்த்தம்? far from happy அப்படின்னா very unhappy, அதாவது homework குறித்து அந்த ஆசிரியர் வந்து திருப்தி இல்லாம, அதாவது மிகுந்த சந்தோஷம் இல்லாம இருக்காங்க. வெரி குட், வெரி குட். கரெக்ட் ஒன். சரியா? அடுத்தது, we are not too happy with the service here. இதுக்கு என்ன அர்த்தம்? not too happy அப்படின்னா little unhappy, அதாவது அவங்களோட சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு சந்தோஷம் கொடுக்கும்படியா இல்ல, திருப்தியா இல்ல. குட் ஒன். சரியா? நெக்ஸ்ட், he was not exactly happy with the answer. இதுக்கு அவருக்கு கிடைச்ச அந்த பதில் குறித்து அவருக்கு பெரிய ஏமாற்றம். சோ இந்த இடத்துல வந்து disappointed. ரைட் ஒன். நெக்ஸ்ட், I am relatively happy with my salary. இதுக்கு relatively happy அப்படின்னா அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு சந்தோஷம், அதனால தான் ரிலேட்டிவ்லி ஹாப்பி. வெரி குட், வெரி குட். குட் ஒன். அடுத்தது, I am just happy to see you safe. இதுக்கு என்ன அர்த்தம்? ஜஸ்ட் ஹாப்பி அப்படின்னா எந்த விதமான எமோஷனும் கிடையாது, நீங்க சேஃபா இருக்கீங்க, ஓகேங்க, எனக்கு சந்தோஷம். வெரி குட், வெரி குட். அந்த மாதிரி. சரியா? அடுத்தது, she was strangely happy to be alone. இதுக்கு என்ன அர்த்தம்? strangely happy அப்படின்னா ஒரு விசித்திரமான ஒரு சந்தோஷம், அதாவது ஒரு இனம் புரியாத சந்தோஷம், என்ன காரணம்னே தெரியல. சோ இங்க வந்து அவர் தனியா இருக்கிறது அவளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. சந்தோஷம், அதாவது இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. குட் ஒன். நெக்ஸ்ட், he was ridiculously happy after winning the match. இதுக்கு என்ன அர்த்தம்? ridiculously happy அப்படின்னா extremely happy. மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து ஹாப்பினஸ் இருந்தது அவனுக்கு, ரொம்ப அதீத சந்தோஷப்பட்டான். சரி. சோ இந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? ஏன் ridiculously அப்படின்னு போடுறாங்கன்னா, அடுத்தவங்க அவனுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது என்னடா அது இவ்வளவு வினோதமா பிஹேவ் பண்றானே அப்படின்றத உணர்வு கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு மேட்ச் வின் பண்ணிட்டு சில பேர் வந்து பார்த்தா டிஷர்ட்டை கட்டி போடுவாங்க, பேட்டை தூக்கி போடுவாங்க, பந்து அங்க அடிப்பாங்க, அந்த மாதிரி. வெரி குட், வெரி குட். கடைசியா, I am only too happy to help you. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? only too happy அப்படின்னா very much willing and happy, அதாவது உங்களுக்கு உதவுறதுல எனக்கு அதிக விருப்பம் மற்றும் சந்தோஷம். வெரி குட், வெரி குட். சோ இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்த சென்டென்சஸ் ரிலேட்டட் டு தி வேர்ட் ஹாப்பி. சூப்பர், சூப்பர். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.